வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு எக்ஸல் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு Q1, Q2, Q3, Q4 அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு இந்த Q1ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பட்ஜெட் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. ஸோ Q1ல 165 தான் பட்ஜெட், ஆனால் 644 சேல்ஸ் ஆயிருக்கு. 156,994. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை வந்து இப்படி பார்க்கும்போது எனக்கு டேட்டா எங்கே இருக்குன்னு தெரியுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மர்ஜ் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் Q2க்கு வந்துட்டு F4, Q3க்கு வந்துட்டு F4, Q4க்கு வந்து F4. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து பியை செலக்ட் பண்ணுறேன். ஸோ பி காலத்தை செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா சி காலத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணுது. டி காலத்தை நான் செலக்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் டியும் இயையும் செலக்ட் பண்ணுது. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த செலெக்ஷன் டைமில் இந்த இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். ஃபுல்லையும் செலக்ட் பண்ணுறேன். ஃபுல் டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதாவது ஹாரிசான்டல் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். சென்டர் அக்ராஸ் செலெக்ஷன் அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும். ஆனால் இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணும்போது இது மட்டும் தான் செலக்ட் ஆகுது. டி காலம் செலக்ட் பண்ணும்போது இதுதான் செலக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் அதை வந்து கலர் வந்து பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக கலர் ஆயிடுச்சு. ஸோ இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து இது வந்து ஒரே செல்லில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ முன்னாடி இருக்கிற மெர்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது மெர்ஜ் பண்ணும். பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டாவாக வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.